அந்த மாட்டுக்கு என்ன ஆச்சு? காம்பு அடைப்பு. எப்போ இருந்து இருக்குது காம்பு அடைப்பு? 4 மாதமாக இருக்கா? அந்த காம்புலேருந்து பாலே வரலைங்களா? ஒரு சொம்பு. இந்த வீங்கி இருக்கு அந்த காம்புங்களா? இந்த பால் கறங்க வாங்க, நீங்கள் கறங்க அந்த பாலை. அந்த காம்பை மட்டும் கறந்து காட்டுங்க. காம்பு அடைச்சிருக்கு. சரி சரிங்க. இது காம்பு அடைச்சிருக்குது. சதை வளர்ந்த மாதிரி இருக்கா உள்ள? சரி சரி. இப்போ அந்த அடைப்பை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நீக்கிட்டு இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் பால் கறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த வேப்பங்குச்சி கொடுத்துருக்கோம்ல, அந்த வேப்பங்குச்சியை வந்து அந்த காம்புக்குள்ளே போட்டு விட்டுணும். போட்டுவிட்டு எப்போ பால் கறக்குறீங்களோ அதை எடுத்துகிட்டு பால் கறந்துட்டு குச்சியை வந்து மீண்டும் போட்டுடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளைக்கு இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த வந்து அடைப்பு வந்து மீண்டும் வராது. ஸோ இப்போ எப்படி பால் அதிகமாக கறக்குதோ அதே மாதிரி கறக்கும். இப்போ வேப்பங்குச்சி போடுங்க. அவ்வளோதான். இன்னும் உள்ளே போங்க, இன்னும் உள்ளே விடுங்க, ஒன்றும் ஆகாது, போடுங்க. இப்போ பண்ணிட்டீங்களா? வேப்பங்குச்சி போயிடுச்சு. அந்த தொலை வந்து மீண்டும் மூடிக்காமல் இது பார்த்துக்கும். ஸோ இப்போ டெய்லியும் என்ன பண்ணுறீங்க, இதே மாதிரி பண்ணணும். ஒரு 5 நாளைக்கு பண்ணோம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வேப்பங்குச்சி மாற்றிடுங்க, ஒவ்வொரு முறைக்கும் பால் கறந்துட்டு.